என்னுடைய கணவர் வந்து ஒரு பொறுப்பில்லாத கணவரா இருக்கும்போது நான் அதை வந்து பார்த்து ரசிக்க ஆசைப்படுறேன். உங்களோட கணவர் சம்பாதிக்கணுங்க கட்டாயம் இல்ல, சம்பாதிக்கணும் நினைச்சா சம்பாதிக்கணும், இல்லனா வேண்டாம். சம்பாதிக்க வேண்டாம் சார், சம்பாதிக்கவே வேண்டாம். அவன் என்ஜாய் பண்ணிட்டான் அவன் லைஃப், நான் தான் பாத்துக்கிறேன்ல. இந்த 4 பெண்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாரும் இன்னும் கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். இப்ப நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா மாறிட்டேன். இப்ப என்னெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்க? இப்ப என் பேர் மதன் ராஜ் சார், அந்த நாய் பேர் ராஜ். எப்ப அந்த நாயை பாத்தியாப்பா ராஜி அப்படின்னு, என் பேர் மதன் ராஜ் தான். நீங்க கணவர் வந்து வீட்டோட இருக்கலாம், நான் அப்படியே சப்போர்ட் பண்றேன், இல்ல எனக்கு அப்படிப்பட்ட கணவர் தான் வேணும்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? நான் எதுக்காக அது சப்போர்ட் பண்றேன்னா, இப்போ என்னோட ஏஜ் வந்து 24, 24 வயசுல வந்துட்டு நான் இப்போ ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன். ஒரு தனி விமனா இருந்து நான் இப்போ ஒரு லோன் எடுத்து ஒரு வீடு கட்டிட்டு இருக்கேன். ஸோ எல்லா மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு விமனுக்கும் ஒரு பெரிய ட்ரீம் என்னன்னா, நம்மளுக்காக ஒரு சொந்த வீடு இருக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ட்ரீமா இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. வீடு கட்டி முடியறதுக்கே இன்னும் ஒரு 1.5 year ஆகும். ஒரு 6 months இருந்துட்டு நான் அவங்க வீட்டில் போயிருக்கிறதுல எனக்கு சந்தோஷம் இல்லை. ஸோ என்னோட ட்ரீம், என்னோட ஹார்ட் ஒர்க், நான் அந்த வீட்டை கட்டி இருக்கிற வீட்டில் நானும் என் கணவரும் ஒன்னா இருந்து அந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும் போல இருக்கே. உங்க கணவர் வந்து வேலைக்கு போக வேண்டாமா? இல்ல, அவர் போக கூடாது. இப்போ சொல்றது ஓகே, பட் போக 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 2 பேரும் ஏர்ன் பண்ணதான் ஃபேமிலி ரன் பண்ண முடியுங்க சிச்சுவேஷன் மெட்ரோ சிட்டிஸ்ல உருவாச்சு அப்படின்னா, அப்ப 2 பேரோட ஏர்னிங்ஸ் தேவைப்படும்ல. 100% ஷூரா என்னோட ஹஸ்பண்டோட ஏர்னிங்ஸ் தேவையில்ல, நானே இல்ல இல்ல என்னால வந்துட்டு அவரை பார்த்துக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐ earn well, I started saving right now. ஓகே, சோ அவரை நல்லா பாத்துக்கிறதுக்கு இப்பவே சேவ் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஆமா கண்டிப்பா. டேய் அந்த தங்கத்தை தூக்கினு வாங்கடா. இப்போ உங்களோட ஹஸ்பண்ட நீங்க திருமணம் ஆன பின்னால எப்படிலாம் லவ் பண்ணணும், எப்படிலாம் பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? சோ எனக்கு வந்து I have to take care him like a prince அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இளவரசன் மாதிரியா? ஆமா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை ராஜா மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைனா, ஸோ எல்லாத்தையும் தாண்டி எனக்காக வராரு இல்லையா, அவங்க பேரண்ட்ஸ், அவங்க என்டையர் ஃபேமிலியை விட்டு அவர் எனக்காக வராருனாலே இஸ் மை ப்ரையாரிட்டி, இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்களேன், நீங்க வேலையை விட்டுட்டு வரீங்க, மீன் ஜாப் முடிஞ்சு வரும்போது அவர் உங்களை எப்படிலாம் கேர் பண்ணணும், எப்படிலாம் லவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? சொல்றேன். நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோன்னே எனக்கு ஒரு வார்ம் ஹக் கொடுக்கணும். ஹவ் வாஸ் யுவர் டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கேட்கணும். அவர் காலம் தீ ஒரு நல்ல ஒரு கதை சொல்லி என்னை தூங்க வச்சா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உனக்கு நான் வந்து 3 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸோ இந்த 3 பிஸ்னஸ்மே வந்து வேரியஸ் பிஸ்னஸஸ். ஸோ ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாத தொழில்கள் தான். ஸோ என்னோட பர்சன் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். அது எங்க இருக்கு நெக்ஸ்ட்? ஏன்னா நான் தாங்கிக்கிறேன், என்னால் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியும். வீட்டுக்குள்ளே வரும்போதே இவரு என்னோட பசங்க அவங்களாம் ஜாலியாக அங்கே விளையாடிட்டு இருந்தா எனக்கு அதை பார்க்கும்போது அது ஹாப்பி, எனக்கு அவ்வளோதான் வேணும். இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. வீட்டில் 2 பேருமே ஸ்ட்ரெஸ்ஸாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட வேண்டாம். என்னுடைய கணவர் வந்து ஒரு பொறுப்பில்லாத கணவராக இருக்கும்போது நான் அதை வந்து பார்த்து ரசிக்க ஆசைப்படுறேன். அப்படியா? வீட்டோட கணவருங்கிறது வேற, பொறுப்பில்லாத கணவருங்கிறது வேற. நீங்க வீட்டோட கணவரை பொறுப்பில்லாத கணவரோட மிக்ஸ் பண்றீங்க. நான் பொறுப்பில்லாத கணவர் அப்படின்றது எதை மீன் பண்ணி வரேன்னா, பொறுப்பில்லாததுன்றது ஃபினான்ஷியல் அண்ட் சொசைட்டியை பத்தியான கவலைகள் பெரிதளவு இல்லாத ஒரு கணவரா. ஓ நீ அப்படி வரியா? வீட்ல எவ்வளவு செலவாகுது, எவ்வளவு பணம், வீட்ல எவ்வளவு ஏர்னிங்ஸ் வருது, அத பத்தின ஒரு கேர் ஃப்ரீயா இருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு மனுஷனா இருந்தா போதும். அவ என்ன பார்த்து பண்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது வந்து ஒரு ஆண்மகனுடைய மிகப்பெரிய ஒரு கண்ணியமா நான் பாக்குறேன். அப்புறம் உங்களோட கணவர் சம்பாதிக்கணுங்க கட்டாயம் இல்ல, சம்பாதிக்கணும் நினைச்சா சம்பாதிக்கணும், இல்லனா வேண்டாம். சம்பாதிக்க வேண்டாம் சார், சம்பாதிக்கவே வேண்டாம். அவன் என்ஜாய் பண்ணிட்டான் அவன் லைஃப், நான் தான் பாத்துக்கிறேன்ல. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? எனக்கு வந்து என் குழந்தையோட குழந்தையா இன்னொரு பெரிய குழந்தையா நான் அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளோ மட்டும்தான். அவன் இருந்து அவன் வாழ்க்கையை முழுவதுமா வாழ்றதுக்கு என்ன என்னால சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்டை ஒரு மனைவியா நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் இப்ப சொல்றீங்கம்மா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்வீங்களா? கரெக்டா கட்டுப்பிட்டா. எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருக்க ஒரே ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகும்போது அவங்க கிட்ட உனக்கு வீட்டுல இருக்க விருப்பம் இருக்கா, உனக்கு வேலைக்கு போக விருப்பம் இருக்கா, எல்லாமே கேட்கிறோம். பட் ஒரு ஆண் கிட்ட அதை கேட்கறது இல்லை. நம்மளே சொசைட்டி அவங்க மேல நீ வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு புஷ் பண்ணிடுறோம் அவங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இது எல்லாமே செகண்டரி. எவ்வளவு சம்பாதிக்கலாம். அவருக்கு வேலைக்கு போக பிடிக்கலனா அவரோட ஃப்ரீடமை என்ஜாய் பண்ணணும். நல்லா இருக்க. இப்போ ஆக்சுவலா படிச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒர்க் ஃபோர்ஸ்க்குள்ளே வரல, ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் திருமணம். ஸோ இந்த ஸ்டேஜஸ்க்குள்ளேயே என் கணவர் வந்து வீட்டில் இருந்த கணவராக இருந்தால் ஓகே நான் மேனேஜ் பண்ணிப்பேன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்க மாதிரி நினைக்கலன்னு கேட்குறேன். இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. இதே வயசுல இருக்க பையன் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க இதே பதில் தானே சொல்லுவாங்க. அவங்க வந்து என்னோட ஒய்ஃப் ஒர்க் பண்ணாலும் பரவாயில்ல சார், ஒர்க் பண்ணலனாலும் பரவாயில்ல, என்ன நல்லா பாத்துக்கிற ஒய்ஃபா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு அவங்க சொல்லும் போது நான் ஏது ரைட். ஓகே 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 நோ ப்ராப்ளம். உங்களுடைய கணவர் வீட்டோட கணவரா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன?
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹஸ்பண்ட்ன்றவர் ஒரு நல்ல பார்ட்னர். இப்போ வந்து என்னோட பார்ட்னர் நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அவங்க 10th டிஸ்கண்டினியூ ஆனதுனால அவங்க கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க. சொல்லணும்னா இந்த லோடு எடுக்கிறது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவங்க போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இப்போ நான் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு ஒர்க் போனேன்னா நான் கை நிறைய சம்பாதிக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ அவங்க ஒர்க் போகும்போது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறதா இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு அவங்க உழைக்கிறதுக்கான அமௌண்ட் அவங்களுக்கு வர மாட்டுது. பேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. நம்ம கல்யாணம் பண்ண போற பொண்ணு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு இந்த 4 பேர் சொன்னதுல அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆற மாதிரி இருந்துச்சா? அதெல்லாம் 100% அப்படிதான் சார். 100% சார். உங்க எதிர்பார்ப்பு என்ன? ஜாலியா இருக்கணும் சார், அவ்வளவுதான். அடங்கொக்காலவனே. வீட்டோட கணவர்னா ஜாலியா இருக்கிற கணவர் இல்லப்பா, வீட்டுல இருக்க வேலையை பாக்குற கணவர். புரியுதா சார்? கஷ்டமே. உங்களோட நோக்கம் என்னன்னா ஜாலியா இருக்கணும் தானே. அப்ப வீட்டோட கணவர் வந்து எப்படி ஜாலியா இருக்க முடியும்? கஷ்டம்டா. வீட்டோட கணவர்னா வீட்டுல ஜாலியா சும்மா படுத்துக்கிட்டு மொபைல்ஸ் ரீல்ஸ் பாக்குறது இல்ல. வீட்டுல இருந்து பாத்திரம் துலக்கணும், துணி துவைக்கணும், சமைக்கணும், குழந்தைகளை பாத்துக்கணும், இந்த வேலை எல்லாம் இருக்கும். எப்படி ஜாலியா இருப்ப? அத பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். வேலைக்கு போறதா பாஸ் கஷ்டம், வீட்டுல இருக்க வேலை பாத்துக்கிறேன். வேலைக்கு போறது ரொம்ப கஷ்டம் சார். வெளில போய் காலையிலனா எழுந்து அலாரம் வைக்கணும், அது எழுந்து ஹெச்ஆர்கிட்ட போய் டைமிங் கேட்கணும், ஒரு நாள் பர்மிஷன் கேட்கணும். இதுல வீட்டுல இருந்தா யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க சார். அதெல்லாம் வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. தண்ணி தெளிச்ச மாதிரி விட்டுருவாங்க அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க ராஜா. கல்யாணம் பண்ணாத தெரியும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இப்போ உங்க பையன் உங்கள்கிட்ட சொல்றான், அம்மா நான் வந்து வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க போறேம்மா அப்படின்னு சொல்றான். என்ன சொன்னீங்க நீங்க? உங்க பையனை கூப்பிட்டு என்ன சொன்னீங்க? நான் அப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படி இருந்தா மரியாதையே இருக்காது வீட்டோட இருந்தா. உண்மை. இந்த 4 பெண்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாரும் இன்னும் கற்பனை உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். இன்னும் அவங்க இந்த ரியாலிட்டிக்கு வரல, இன்னும் கற்பனை உலகத்திலே இருக்கிறாங்க போல. எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். என்னை அவங்க அப்படி பார்த்துக்கணும், அவங்க அப்படி இருப்பாங்க, நான் அவங்கள டேக் ஓவர் பண்ணிப்பேன் அப்படிங்கிற அந்த கற்பனையிலேயே இருக்கிறாங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். முதல்ல சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் போனக்கப்புறம் அது செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது வந்து கம்மியாயிரும் சார். கரெக்டா சொன்னீங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாங்க. இப்போ நீங்களும் பிஇ படிச்சிருப்பீங்க, உங்க ஹஸ்பண்டும் பிஇ படிச்சிருக்கலாம். அவர் சேல்ஸ் ரெப்பா ஜாயின் பண்றாரு, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ் மேனேஜர், ரீஜனல் மேனேஜர் ஆயிட்டாரு. நீங்க இட்லி சுட்டீங்க, தோசை சுட்டீங்க, இட்லி சுட்டீங்க, தோசை சுட்டீங்க. இந்த இன்செக்யூரிட்டியா உங்களுக்கு வராது? குட் கொஸ்டின். அப்படி இல்லைங்க சார், நம்மளுக்கு நம்ம அந்த ஏஜ் கேப்ல குழந்தைங்க எல்லாம் வந்திருக்கோம். அந்த கேரை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கோம் இல்லைங்க சார். அவர் காட்டுக்கு போறாரு, அவங்க ஹஸ்பண்ட் குழந்தை வளர்த்துக்க அவங்க போறாங்க. ஹஸ்பண்ட் என்னதான் பாத்துக்கிட்டாலும் அம்மாவோட அரவணைப்பு அப்பா கிட்ட இருந்து கிடைக்காதுங்க சார். ஆஹா. உண்மையா சொன்னா ஒரு ஆண் மகன் கிட்ட தான் எல்லா குழந்தைகளுக்கும் அதிகமான பாசம் இருக்கும், அக்கறை இருக்கும், பொறுப்பு இருக்கும். எல்லாமே ஒரு ஆண் மகன் கிட்ட அதிகமா இருக்கும். அப்படியா? நான் சோறு ஊட்டிக்கிறேன் குழந்தைக்கு, ஏன் அப்பா தான் ஊட்டட்டுமே, ஏன் விடுறது இல்ல? நான் குழந்தை குளிக்க வச்சுக்கிறேன், ஏன் அப்பா தான் குளிக்க வைக்கட்டுமே? நான் ஸ்கூலுக்கு கூட்டு போறேன், ஏன் அப்பா தான் கூட்டு போட்டுமே? எல்லாமே நானே பண்றேன். நீங்க எடுத்துட்டு பையன் அப்பா கிட்ட அரவணைப்பு இல்ல, நீங்க எப்படி சொல்றீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. அப்பா கிட்ட அரவணைப்பு இருக்குன்னு நான் சொல்லல, அம்மா கிட்ட கிடைக்கிற அரவணைப்பு அப்பா கிட்ட கிடைக்காது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க விட்டாதானே அவகிட்ட கிடைக்குதா இல்லன்னு பாக்க விட மாட்டோம்னு சொல்லல, நீங்க பாத்துக்கிட்டாதானே உங்க கிட்ட இருந்து கிடைக்கும் அரவணைப்பு. சரியான போட்டி. அவங்க சொல்ற பாயிண்ட் என்ன, நீங்க குழந்தைய எப்படி வளர்க்குறீங்க வச்சுதான் இருக்கு. நீங்க வந்து அப்பா கிட்டே கொடுத்து வளர்த்து பாருங்க, அவங்க அப்பா கிட்ட சாப்பாடு சாப்பிடுவாங்க. நீங்க என்னன்னா குழந்தைய உங்ககிட்டே வச்சு சாப்பாடு கொடுக்கறதுனால அம்மா கிட்ட தான் சாப்பிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. ஆண்களால குழந்தை வளர்ப்புங்கிறதுல அம்மா கிட்டே நெருங்க முடியாதா? அதுல இருக்க சிரமங்கள் என்ன? என்னோட குழந்தைக்கு நான் தான் சாப்பாடு விட்டுறேன், நான் தான் டைப்பர் போடுறேன், அவள் பாத்ரூம் நான் தான் கழுவி விடுறேன், அவளை ட்ரெஸ் பண்றேன், அவளை வெளியே கூட்டு போறேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. எனக்கு லாஸ்ட் இயர் டெலிவரி ஆச்சு, ட்வின் பேபிஸ், ஒரு பாய் ஒரு கேர்ள். அதுக்கு முன்னாடி 13 இயர்ஸ்ல ஒரு கேர்ள் பேபி இருக்கா, ஸ்டடிங் 9th ஸ்டாண்டர்ட். ஈவன் ஃப்ரம் த பர்த்டே 1ல இருந்து இன்னி வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் தான் 3 குழந்தைங்களையும் பாத்துக்கிறாரு. வீரண்டு. நாட் அ சிங்கிள் சைல்ட். அதுல 2 வந்து ட்வின்ஸுங்க. ஃப்ரம் டே 1 என்னோட டெலிவரியில இருந்து இன்னி வரைக்கும், இப்போ நான் இங்க இருக்கிற இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு மதர் இன் லா சப்போர்ட் கிடையாது, மதர் சப்போர்ட் கிடையாது. எல்லாமே கணவர் தான், எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பாக்குறாங்க. மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாங்க, சக்திமான் தோத்துருவாரு. இப்ப நீங்க வீட்டோட மாப்பிள்ளையா மாறிட்டேன். இப்ப என்னெல்லாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ என் பேர் மதன் ராஜ் சார், அந்த நாய் பேர் ராஜ். அது வேணுட்டு வச்சாங்களோ வேணுட்டு வைக்கலாம் தெரியாது எனக்கு. இப்ப நீங்க வீட்டோட கணவரா இருக்கீங்களா? ஆமா சார், இருந்தேன். இப்போ வெளியே வந்துட்டேன் சார், முடியல சார். முடியல தலைவரே. இப்போ சாப்பிட போகும்போது நான் என்னோட ரூம்ல இருந்து கிச்சனுக்கு போறேன்னு வச்சுங்களேன், அப்போதான் எங்கள் மாமியார் தட்டில் சாப்பாடு எடுத்துன்னு வருவாங்க. எப்பா அந்த நாயை பாத்தியாப்பா ராஜி அப்படின்னுவாங்க. என் பேர் மதன் ராஜ் தான். ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறனால மரியாதை இல்லைன்னு சொல்றாங்க சார். என் ஹஸ்பண்ட் ஒர்க்கிங் பண்ணதை விட இப்ப ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்கிறனால தான் அவளுக்கு மரியாதை அதிகமா இருக்கு சார். எப்படி? இப்ப நான் வந்து ஒர்க் போறேன் சார், அவர் தான் குழந்தைய ஃபுல்லா பாத்துக்கிறாரு. எனக்கு காலே பண்ணாலும் சதீஷ் வேலைக்கு போகலையா அப்படின்னு கேட்கறத விட சதீஷ் பரவாயில்லையே இவ்வளவு பாத்துக்கிறானே அப்படின்னு தான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க சார். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. உங்களுடைய
வீட்டோட கணவரை கண் கலங்காம எப்படிலாம் பாத்துக்கிறீங்க அல்லது எப்படிலாம் பாத்துக்கலாம்னு நினைக்கிறீங்க? பிளே ஸ்டேஷன் வீட்லயே வச்சிருப்பேன். எப்பெல்லாம் போர் அடிக்குதோ அப்பெல்லாம் போய் பிளே ஸ்டேஷன் ஆடு அப்படின்னு. வண்டியை எடுங்கடா. அதுவும் ஆடி போர் அடிச்சுதா, நான் உனக்கு பாக்கெட் பண்ணி தரப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட் போ, பப் போ, ஏதாச்சும் போயிட்டு ஜாலியா இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது? நீங்க உங்களுடைய வீட்டோட கணவரை எப்படிலாம் பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு? ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு லைஃபை கொடுப்பேன் சார். அவர் கேட்கறது எல்லாமே வாங்கி கொடுப்பேன் சார். அந்த மாதிரி ஒரு ஓகே, உங்க கணவருக்கு எல்லாமே கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஃபர்ஸ்ட் நான் இன்செக்யூர்டா ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன் சார். செகண்ட் பாத்தீங்கன்னா நான் நீ ஏர்ன் பண்ணல அப்படிங்கறத வந்து ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன். நான் சம்பாதிக்கிற காசு அது ஏன் காசு இல்ல, பொது காசு. என்ன பொண்ணுடா. ஃபர்ஸ்ட் அவங்க பண்ற ஒர்க்கை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் சார். ஓகே, வீட்ல என்ன பண்றாரோ அதுக்கான அது பாராட்டு நான் நீங்க பண்ணேன்னா அது சின்ன ஒர்க்கா இருக்கலாம். ஆனா அவர் பண்ணாத ஒருத்தர் அதை பண்ணும்போது அதை அப்ரிஷியேட் பண்ணணும் சார். வெரி குட். ஒண்ணு நான் இப்படி தான் இருக்கணும்.